ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது, அர்ஜுனன் கேட்டதுக்காக பகவான் தான் எதுக்குள்ளெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு வராரு. அதாவது கிட்டத்தட்ட பகவானுடைய சொத்து கணக்குன்னு வச்சுக்கலாமே. ஆனால் பகவானுடைய சொத்து கணக்கு நம்மளால் கேட்டு முடிச்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பகவானால் சொல்ல முடியும், ஆனால் நமக்கு அந்தளவுக்கு ஆயுள் இல்லை. அதனால் பகவானே அதுக்கு ஒரு தீர்வாக என்ன சொல்கிறாருன்னா, நானே ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் எதில் சிறந்ததாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லி தான் நான் ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு. அதுபோல் அந்த வரிசையில் 32வது ஸ்லோகத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சர்காணாமாதிரந்தஷ்ச மத்யம் சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதஃப் பிரவததாமஹம். சர்காணாம் பொதுவாக அந்த படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயங்களில் பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிஹி அந்தஹ மத்தியம் ச அகம், அதாவது பிறப்புக்கு அழிவுக்கு பிறப்பின் பின் காத்தலுக்கு நான் தான் முதலாக இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, சிருஷ்டி பண்ணும்போது, அதாவது படைத்தல் பண்ணும்போது அந்த படைத்தல் பண்ணுபவர்களுக்கு தலைவனாக இருக்கார், அதுதான் ஆதிகி. அதே போல் சிருஷ்டிக்கு பின் நடக்கும் ரக்ஷணம், அதாவது காத்தல், அந்த ரட்சிக்கும் போது ரட்சிப்பவர்களுக்கு தலைவனாக இருக்கார், அதுதான் மத்தியம். அதே போல் அந்த அழித்தல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அழித்தல் பண்ணுறவர்களுக்கு அவர் தலைவனாக இருக்கார். அதாவது படைப்பவர்களுக்குள் தலைவனாய், ரட்சிப்பவர்களுக்குள் தலைவனாய், அழிப்பவர்களுக்குள் தலைவனாய் இருக்கேன்றது தான் ஆதிகி மத்தியம் அந்தஹ அப்படின்றத சொல்கிறாரு. இது இந்த முதல் வரியில் முடிஞ்சு போச்சு. அடுத்து அத்தியாத்ம வித்யா வித்யானாம். வித்யானாம்னா வித்யைகளுக்குள்ள. இப்போ வித்யைகளுக்குள்ளனா மோட்சம் வாங்கித்தரும் வித்யைன்னு கூட ஒன்று இருக்குது. அதனால் அது இல்லாமல் இவ்வுலக இன்பத்தை பெற்றுக் கொடுக்கும் வித்யைகளுக்குள்ள, அந்த மாதிரி வித்யைகளுக்குள்ள அத்தியாத்ம வித்யா, ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி உரைக்கும் வித்யையாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. கடைசியாக வாதஃப் பிரவததாமகம். பிரவததாம்னா பேச்சுவார்த்தைகளுக்குள்ள நான் வாதமாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுலேயே பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்குது. என்னென்னா, முதல்ல ஜல்பம்னா நம்மிடத்துல இருக்கும் அந்த சரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி எதிராளியினுடைய அந்த குற்றத்தெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் ஜல்பம். அது ஒரு விதமான பேச்சுவார்த்தை. விதண்டா அப்படின்றது, அதாவது எதிராளியினுடைய குற்றத்தை மட்டுமே ஓங்கிய குரலில் சொல்லிக்கொண்டே இருப்பது தான் விதண்டா. அடுத்து சலம்னா எதிராளி சொல்லாத உன்னை சொன்னதாக வைத்துக்கொண்டு நீ இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் சலம்ன்றது. அடுத்ததாக வாதம், அதாவது யார் பேசுகிறதையும் இந்த சரி தப்பு அப்படின்றதெல்லாம் விட, யார் பேசுறது முக்கியம் அப்படின்றத விட உண்மையை கண்டுபிடிக்கிறதுல விருப்பம் இருக்கிறது பேர் தான் வாதம். அதனால் பேச்சுவார்த்தைகளுக்குள்ள நான் வாதமாக இருக்கேன், அகம் வாதக அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த 32வது ஸ்லோகங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, படைப்பவர்களுக்குள்ள தலைவனாய், காப்பவர்களுக்குள்ள தலைவனாய், அழிப்பவர்களுக்குள்ள தலைவனாய் இருக்கேன் அப்படின்றது தான் சர்காணாம் ஆதிரந்தஷ்ட மத்தியம் சைவாகம் அர்ஜுன. அடுத்து வித்யைகளுக்குள்ள, அதாவது குறிப்பாக இவ்வுலக இன்பத்தை பெற்றுக் கொடுக்கும் வித்யைகளுக்குள்ள அத்தியாத்ம வித்யா, அதாவது ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி எடுத்து கூறும் வித்யாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு, பின் பேச்சுவார்த்தைகளுக்குள்ள நான் வாதமாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்னவாலாம் இருக்கேன்னு சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.